ஃபிட்னஸ் ப்ளஸ் வில்லா சேனலுக்குள்ள அன்புடன் இருக்கும் தோழர்களே. காலை வணக்கம். வீடியோவோட நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 2 நாள் இது எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு மொத்தமாக நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிடக்கூடிய இடம் நுங்கம்பாக்கத்தில். இந்த இடத்துல இது வந்து ரோட் சைடு ஹோட்டலில் ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா தோசை வந்து சாதா தோசை 15 ரூபா, அண்ட் இட்லி பார்த்தீங்கன்னா 10 ரூபா. நல்லாயிருக்கும், பயிருக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். 50 ரூபாய்க்கு சாப்பிட்டேன் நான். 2 தோசை 2 இட்லி சாப்பிட்டேன், நல்லாயிருக்கும். இந்த லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நுங்கம்பாக்கம் சைடு யாராவது வந்தீங்க அப்படின்னா 11 மணி ஆச்சு, 11:30 மணி ஆச்சு, டிஃபனே கிடைக்கல அப்படின்னா இந்த சைடு வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி பசங்க இந்த சைடு தான் சாப்பிட வருவாங்க. நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. இன்னும் குறையே ஒரு சின்னதாக கூட ஒரு குறை கூட கிடையாது. எல்லாமே இருக்குது, நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஓகே ரைட்டு. இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு லொக்கேஷன் பார்ப்போம். தொடர் ஆர்டர் பார்க்குறதுக்கு கேப்பில் ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் விட்ரா பண்ணுறது விட்ரா ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரில. ஏற்கனவே எனக்கு விட்ரா ஒரு வாட்டி ஆச்சு. ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஓலா வந்து நடுவில் அந்த ஆன்லைன் பேமெண்ட் டோன்ட் ஆஸ்க் டு கஸ்டமர் சொல்லிட்டு ஒரு மெசேஜ், ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும் தெரியுமா? அந்த மெசேஜ் வந்ததுலேருந்து எனக்கு ஒரு 2-3 வாட்டி பேமெண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வரலை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து அமௌண்ட் ஒரு இன்சென்டிவ் எடுத்துன்னு சொல்கிறேன். அதை காட்டுறேன், உங்களுக்கு காட்டுறேன், இருங்க காட்டுறேன். இந்த கீழே இதை கிளிக் பண்ணுறேன். இதில் இன்று பணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு என்றைக்குன்னா 19ஆம் தேதி, இந்த பாருங்கள் 19ஆம் தேதி இந்த 264 ரூபா 80 காசு வங்கி பரிமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு பேமெண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் எனக்கு அங்கேயே காமிச்சிட்டாங்க. பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அக்கௌண்ட்டில் 1 ரூபா கூட வரலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 148 ரூபா 50 காசு. இது வந்து இன்சென்டிவ் மட்டும். அது வந்து அந்த 264 ரூபா வந்து இன்சென்டிவோடு சேர்த்து இப்போ புதுசாக ஒரு இது மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா? அதான் ஒரு 50 ரூபா ட்ரிப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 25 ரூபா தான் கஸ்டமர் பே பண்ணுவாங்க, மீதி 25 ரூபா வந்து ஓலா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து அந்த இதிலேருந்து எடுத்த அமௌண்ட்டு போக இன்சென்டிவ் சேர்த்து எடுத்தது அந்த 264 ரூபா. இது வந்து வெறும் இன்சென்டிவ் மட்டும். ஆனால் இந்த 2 அமௌண்ட்டு 400 ரூபா எங்கே போச்சுன்னே தெரில. என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் என் அக்கௌண்ட்டுக்கு வரவே இல்லை. இது வந்து ஏற்கனவே இந்த பெய்டு ஆன்லைன்னு சொல்லிட்டு மெசேஜ் வர ஆரம்பிச்சு தெரியுமா? இது வரத்துக்கு முன்னால் நான் சொல்வது கொரோனா காலத்தில் அந்த டைம்லாம் இந்த பிரச்சனை தான் இருந்தது. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை வரச்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இதில் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் ஆர்டரே எடுக்கிறது இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதில் ஊபரில் பார்த்திங்கன்னா 13 ரூபா 25 ரூபா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ மினிமம் பேலன்ஸ் இருந்தால் கூட என் அக்கௌண்ட்டுக்கு அடுத்த நாள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ரேப்பிடோலையும் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ விட்ரா பண்ணுமோ அதை வந்து அது விட்ரா தான் வந்து நம்ம பண்ண முடியும். அது ஆட்டோமேட்டிக் விட்ரா கிடையாது ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும். அது நம்ம வேணும்னா இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, மினிமம் விட்ரா இருக்கோ அதை நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததாக போர்ட்டலில் அதே மாதிரி தான். போர்ட்டலில் விட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்ன விஃபாஸ்ட்டு 38 ரூபா கூட எனக்கு விட்ரா இருக்குது. ஆனால் ஓலாவில் மட்டும்தான் பேமெண்ட் வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு வருது, ஆனால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. சரி, அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு 2 மாதம் தள்ளி போடணும்னு நினைக்கிறேன். நான் தள்ளி போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து அந்த ஆஃபரில் தெரியுமா கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து 25 ரூபா 50 ரூபா பே பண்ணுற இடத்துல 25 ரூபா பே பண்ண சொல்லுவது பார்த்திங்களா? அது என்றைக்கு ஸ்டாப் ஆகுதோ அதுலேருந்து ஓட்டலான் இருக்கேன். இப்போ தள்ளி போடலான் இருக்கேன். ஏற்கனவே தள்ளி போட்டிருந்தேன், மறுபடியும் இப்போ தள்ளி போடுற நிலைமை ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம ஊபரை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து மதியம் வணக்கம். வீடியோட 2வது நாள் மதியம் பார்த்திங்கன்னா மணி 2:15 ஆகிடுச்சு. இதோட பார்த்திங்கன்னா ஹோம் ரூட் போட்டு வீடு சைடு ஒரு கொரியர் ஆர்டர் நடத்தி போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னால் என்னப்பா முதல் நாள் வீடியோ சாப்பிட்ற இடத்துல காமிச்சேன், அவ்வளோதானா? உண்மையிலே அவ்வளோதான். அமௌண்ட் வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இது வீட்டுக்கு போயிட்டு வேணால் நான் அமௌண்ட்டை காட்டுறேன். என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். நான் லாஸ்ட்டாக அந்த சாப்பிட்ற இடத்துல லொக்கேஷன் காமிச்சேன்ல, அந்த இடத்தோட நின்னவன் தான். அதுக்கப்புறம் ஆர்டரே வரல. எடுத்த அமௌண்ட் நேற்று எனக்கு டவுட்டே இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி மொத்தமாக எடுத்த அமௌண்ட்டு 300 சொச்சம் தான். 300 சில்லற ரூபா எடுத்தேன்னு நினைக்கிறேன். 300 ரூபாய்க்கு மேலே 350 ரூபாய்க்கு கீழே 50 ரூபா கூட கிடையாது. 310 ரூபா 15 அவ்வளோதான் எடுத்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் அந்த சாப்பிட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது 2-3 ஊபர் டிரைவர்ஸ் அதை நோட் பண்ணிவிட்டு, ப்ரோ நீங்கள் வந்து ஃபிட்னஸ் மஸ்ட் வேலை சேனல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்ட்ரோ ஆனாங்க. அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் ஆர்டர் வர வரைக்கும் நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தோம் தோழர். 4 பேர் இருந்தோம். 4 பேருமே வெறும் ஊபர் மட்டும் தான் ஆன் பண்ணி வச்சு அந்த சைடில் நின்னோம். ஆனால் பார்த்திங்கன்னா 4 பேருக்குமே 1.5 மணி நேரமாக ஆர்டரே வரலை. என்னன்னு தெரில. செவ்வாய்க்கிழமை மட்டும் அன்றைக்கி ஆர்டரே வரல.
ஸோ எனக்கு டவுட்டு, இருந்தாலும் நீங்கள் வேறு சைடில் நின்றுருப்பீங்கல்ல, ரொம்ப நேரம் நின்றுருப்பீங்க, நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை 22ஆம் ஒன்றுமே ஆர்டரில் ஆர்டர் ரொம்ப லெஸ்ஸு, கரெக்டாக இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், அது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி லேட்டாக தான் எடுத்தேன். நேற்றாவது 7 மணிக்கு எடுத்தேன், இன்றைக்கி 8 மணி தான் எடுத்தேன். மதியம் 2 மணி ஆச்சு. அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 750 ஆப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 750, டிப்ஸ் எல்லாம் சேர்த்துனா ஒரு 800 ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கி கொஞ்சம் சூப்பர். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து அம்பத்தூரில் வரைக்கும் போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போரூர், அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ஒரே ட்ரிப்பு தரமணிக்கு போகிற மாதிரி இருந்தது. என்னென்னா தரமணி வந்து இந்த 7 to 10க்குள்ளே போயிட்டோன்னு வைங்களேன், மார்னிங் பீக் ஹவர்ஸில் 7 to 10 இந்த அம்பத்தூர் அண்ணநகர் சைடில் நீங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி தரமணி ஆர்டர்ஸ் தான் அதிகமாக வரும். முகப்பேர் சைடெலாம் நின்றிங்கன்னா தரமணி ஆர்டர்ஸ் அதிகமாக வரும். தரமணி போகிறது பிரச்சனை இல்லை, போயிட்டோம்னா இந்த சைடு வராது. அடையார் சைடோ இல்லை மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் கிண்டி சைடோ அந்த சைடு வர முடியாது. அந்த சைடே கொண்டு போயிட்டுருக்கோம். சோழிங்கநல்லூர், பெருங்குடி, அந்த என்னது காரப்பாக்கம், அந்த சைடே கொண்டு போயிட்டுருக்கோம். ரிட்டர்ன் இந்த பக்கம் வராது. அதுதான் ஒன்று. அந்த 10 மணிக்கு நம்ம ஒரு 10 மணிக்கு மேலே போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 10 மணிக்கு உள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி எல்லாம் ஆஃபீஸ் அன்சை தான் போகிறதா இருப்பாங்க. அதுதான் ஒன்று. ஸோ அவ்வளோதான். அத்தடி என்ன ஃபோன் பேசிக்கிட்டே வராங்கப்பா. ஐயோ, ஃபோன் பேசிட்டு அவர் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பேசிட்டு வராரு. அப்படியே ரைட்டு சைடே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, ஒரு சைடில் பக்குன்னு ஆகிடுச்சு. அவ்வளோதான் தோழர், இதுதான் தோழர். நான் ஊபரில் நேற்று எடுத்த மட்டும் 300 சொச்சோம், இன்றைக்கி பரவாயில்ல 700 சொச்சோம். இது மட்டும் எனக்கு கிளியர் பண்ணுங்கள். நான் அமௌண்ட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் இப்போது வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அதை நான் காமிச்சிடுறேன். தோழர், இப்போ பாருங்கள், இது என்னோடய ஏர்னிங்கு. இந்த அதுக்கு முன்னால் இப்போ லாஸ்ட்டாக வந்த ஆர்டர் சொன்னான்னு தெரில. பிக்கப் வந்து கொளத்தூர், ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக இதில் மணலி அந்த 4 ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த இதில் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஹோம் ரூட் போட்டேன், அவ்வளோதான், அதோடு வந்தது தான். ஸோ இது ஏர்னிங் பாருங்கள், 736 ரூபா எடுத்திருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நேற்று எடுத்தது பாருங்கள், 314 ரூபா தான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பரவாயில்ல 700 ரூபாய்க்கு எடுத்தேன். ஆனால் நேற்று தான் ஏன் தெரில, அதுக்கப்புறம் ஆர்டரே வரலை. அது என்ன காரணம்னே தெரியலை, ரொம்ப நேரம் ஆச்சு. இதுதான் நான் காமிக்கிறேன், அமௌண்ட் காமிக்கிறேன் வச்சா பரவாயில்ல, ஊபர் பரவாயில்ல. ஆனால் இந்த அமௌண்ட் அப்படியே எக்ஸாக்டாக என் பாக்கெட்டில் இருக்குது. இப்போது 700 ரூபா இருக்குன்னா இந்த இடத்துல இந்த அமௌண்ட்டு 730 ரூபா எடுத்துருக்கேன், 36 ரூபா எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த அமௌண்ட்டு எக்ஸாக்டாக என் பாக்கெட்டில் அப்படியே இருக்குது. இல்லை பேங்க் பேலன்ஸ்லையோ அதுக்கு வந்து எக்ஸாக்டாக இருக்குது. ஆனால் ஓலாவில் வந்து பார்த்திங்கன்னா 400 தான் இருக்குது. அந்த 330 ரூபா அது எங்கே போச்சுன்னே தெரிய மாட்டேது. அந்த மாதிரி இருக்குது ஓலாவில். அதுதான் ஒரு ப்ராப்ளம். மற்றபடி ஆர்டர்ஸ்லாம் சும்மா கன்று மாதிரி இருக்குது. இதை விட அது வந்து ஆர்டர் நிறையா வருது. ஆனால் அந்த அமௌண்ட்டு தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அது என்னென்னு தெரியல. அது எனக்கு மட்டும் தானா இல்லை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கான்றது எனக்கு அது தெரியல. நான் தெரியாமல் ஒரு ஆப்பை பற்றி சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு அப்படி இஷ்யூ ஆகிட்டதுனால எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சரி விடுங்க தோழர், அதோட அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு அந்த ஆஃபர் முடிகிற வரைக்கும் நான் இப்போதைக்கு என்னோடய பர்சனல் சொல்கிறேன், நான் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலான்னு இருக்கேன். ஹோம் ரூட்டுக்கு எதுக்கு அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணேன். ஓகே தோழர், அவ்வளோதான் தோழர், க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.